பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து விருத்தாச்சலம் அருகே நியாய விலைக்கடை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே உள்ள நடியப்பட்டில் நியாய விலைக்கடை கட்டித்தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை ஏற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 12,50,000 ரூபாய் மதிப்பில் நியாய விலைக்கடை கட்டுவதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கம்மாபுரம் ஒன்றிய பொறியாளர் சண்முகம், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜாராமன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவ கோதண்டம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது மாநில உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 12,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடிகப்பட்டு ஊராட்சிக்கு இன்று நியாய விலைக்கடை அடிக்கல் நாட்டல் செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு பொதுமக்களுக்கும் சிரமம் இல்லாமல் பொதுமக்களும் பயன்பெற வகையில் இது இருக்கிறதுனால பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இந்த ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்தார்கள். இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கில் மதுக்கடையை மூடக்கோரி மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் பாமகவினரும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கடை திறக்கப்பட்டு மது விற்பனை நடைபெற்றதால் ஆத்திரமடைந்த அவர்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் மேலக்குப்பம் சாலையில் மறியல் போராட்டத்திலும் பாமகவினர் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது.